வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். இந்த வார ரெசிபிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்வீட் கிடைச்சிருக்கு அண்ட் ஒரு தொக்குன்னு சொல்லலாம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார்டர் இல்லை ஒரு பிரேக்ஃபாஸ்ட், எப்படி வேணால் அதை வச்சுக்கலாம். அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஸோ எல்லா ரெசிபியுமே நம்ம அப்படி தானே சாப்பிட்றோம். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபேட் இருக்குது அப்படிங்கிறதுனால என்னைக்காவது ஒரு நாள் ஃபேட் ஐட்டம்ஸை எடுத்துக்கலாம். இல்லை ஆல் டைம் எனக்கு ஃபைபர் வேணும் அப்படின்னு நினச்சி டெய்லி ரொட்டீனாக ஃபைபர் இருக்கிற விஷயங்களை சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஸோ லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி சாப்பாட்டு விஷயத்துலையும் அவங்க ஹெல்த் அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க போயிட்டுருக்காங்க. பட் இந்த ஷோவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது முழுக்க குக்கிங்கை செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஷோ தான். ஸோ அப்படி குக்கிங்கை செலிப்ரேட் பண்ணி இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா 4 ரெசிபிஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ ஃபீட்பேக்ஸ் கேட்கணும், டேஸ்ட் பண்ணிட்டு கிஃப்ட்ஸ் கொடுக்கணும்னா நம்ம ஷெஃப் ஸ்ரீதர் அவர்களை இன்வைட் பண்ணிடுவோம். ஹலோ, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஓகே, ஸோ 2 ஸ்வீட் இருக்கு அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு தொக்கு அண்ட் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு எது வேணா சொல்லலாம். அது ஒரு ட்ரை ரெசிபி தான். ஸோ இப்போ நம்ம எப்படி சார் பை ஃப்ளோலே போயிடலாமா? இது பிரேக்ஃபாஸ்ட்லேருந்தே போயிடுவோமே. பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து போயிடலாமா? ஓகே, அப்போ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணியிருக்கிறது எப்படின்னா கார்லிக் பட்டர் எக். ஸோ இந்த கார்லிக் பட்டர் எக்கை பற்றி சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஹரிபரியில் வந்து கிளம்புவாங்க. அந்த மாதிரி கிளம்புற ஹரிபரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை ஒரு ஹைடி ப்ரொஃபஷனுக்கோ வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது ஒரு நார்மலாக இருக்கிற வெரி நார்மல். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை கொஞ்சம் ஈஸி பீஸியாகவும் அண்ட் தென் குயிக்காகவும் ரெடி பண்ணுறதுக்காக இன்னைக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது கார்லிக் பட்டர் எக். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அண்ட் தென் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் காலையில் ரொம்ப சாப்பிட்டா ஃபில்லிங்காகவும் ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு ஸ்ப்ரெட்டாக யூஸ் பண்ண போகிறோமா இல்லை இது ஒரு மெயின் டிஷ்ஷாகவே நம்ம பண்ண போகிறோம்? மெயின் கோர்ஸாக பண்ணலாம். அண்ட் தென் உங்களுக்கும் ஃபில்லிங்காக வேணும் அப்படின்னா வித் ரோஸ்டட் பிரெட் இல்லை ரஸ்க் கூட வச்சு சாப்பிடலாம். ஓகே, ஸோ எனிவே பிரெட் அண்ட் ரஸ்க்கு தேவைப்படும் நமக்கு ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ஃபீல். ஓகே ஃபைன். ஸோ இந்த கார்லிக் பட்டர் எக்குக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முட்டை, காய்ச்சிய பால், எண்ணெய், சோள மாவு, பட்டர், ஆரிகானோ, பூண்டு, உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகுத்தூள், கொத்தமல்லி. ஸோ இப்போ தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. அண்ட் பட்டர், மில்க் இதெல்லாம் வச்சு அந்த சாப்டு கார்லிக் இருக்கே அதுதான் இதில் மெயின் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கார்லிக்கே அடிக்கிற மாதிரி இன்னொரு ஹீரோ வச்சுருக்கோம், அதுதான் எக்கு. ஸோ எப்படி ஆரம்பிக்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் வந்து எக்கு, அதுக்கப்புறமேட்டுக்கா ஆரிகானோ, பெப்பர், சால்ட் இதெல்லாம் போட்டு விஸ்க் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம அதை வந்து ஸ்க்ரம்பிள் பண்ணி வச்சிடலாம். ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ல தேவையான அளவுக்கு கார்லிக், ஆரிகானோ, அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர், தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வெண்ணெய், தேவையான அளவுக்கு எண்ணெய், இது ரெண்டுத்தையும் கடாயில் போட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த எக்கோட, அதை அப்படியே எடுத்து போட்டு பொடி மாசா பண்ணி வச்சிடணும். வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா மறுபடியும் தேவையான அளவுக்கு பட்டர் எடுக்கிறோம். அந்த பட்டர் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் கார்லிக் சாப் பண்ணது பூண்டையும் போட்டுட்டு பூண்டு பச்சை வாசனை போற அளவுக்கு வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா மறுபடியும் இதுல தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரிகனோ எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளோர் அண்ட் தேவையான அளவுக்கு காய்ச்சின பால் இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கடாயில் ஆட் பண்ணிட்டு அது ஒரு திக்னஸ் வந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு காய்ச்சின பாலை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த எக்கை இங்கே நம்ம பொடி மாஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை அதில் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உப்பை முதல்ல சரி பார்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு நீங்க இறக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் இந்த கார்லிக் பட்டர் எக். ஆக்சுவலி இன்னைக்கு பண்ணியிருக்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்படின்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை ஒரு பிஜி ஸ்காலர்ஸோ வந்து ஒரு ஹரிபரியில் வந்து கிளம்பும் போது கண்டிப்பாக அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம். ஸோ சீக்கிரமாகவும் ஈஸி பீஸியாகவும் முடிக்கிற மாதிரி இன்றைக்கி அந்த கார்லிக் பட்டர் எக் வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து நார்மலாக ஸ்க்ரம்பிள்ட் எக் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் இன்ஃப்யூஸ்டாக சீசனிங்காக எல்லாமே வந்து டேஸ்டியாக இருக்கணும், ஒரு ஃபில்லிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் எக்கை வந்து ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மலாக சிக்கன் அண்ட் பாஸ்தாலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பட் அது குக் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். அண்ட் தென் அது பாஸ்தா இப்போ நம்ம யூஸ் பண்ணால் மைதா இதெல்லாமே இருக்கிறதுனால நம்மளோட ஹெல்த்துக்கும் நல்லதில்லை. எக் வந்து ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுன்றதுனால நான் எக்கை வந்து ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணி ஒரு ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற மாதிரி நான் பண்ணிட்டேன். இது ரோஸ்டட் பிரெட் கூட வச்சு சாப்பிடும் போது இன்னும் ஃபில்லிங்காக இருக்கும்.
சூப்பரா இருக்குமா. வணக்கம். வணக்கம். இந்த சிம்பிள் சிக்கன் பேர் வச்சதுக்கு காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாங்களா? ஏன் எதுக்கு அது சிம்பிள் சிக்கன்? இப்போ எல்லாரும் வேலைக்கு போறோம், அவசரமா எதுவுமே எல்லா இன்கிரீடியன்ஸும் போட்டு மசாலா அது இதுன்னு போட்டு செய்ய டைம் இருக்காது. அதனால சிம்பிளா ஓ சூப்பர். இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி சிம்பிளா சூப்பரா செய்யலாம். ஓகே ஃபைன். ஸோ எப்படியோ இன்க்ரீடியன்ஸ் கம்மி அப்படின்னாலும் நம்ம கொஞ்சம் குறைஞ்சது அதிகமான இன்க்ரீடியன்ஸ் தான் வச்சிருக்கோம். இதுவே கம்மி அப்படின்னா அப்போ இன்னும் அதிகமாக பண்ணணும்னா எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத பாருங்க. ஓகே, ஸோ எனிவே இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் சிக்கன் இல்லையா? ஸோ இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துருவோம். சிக்கன், வெங்காயம், தக்காளி, தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, குழம்பு மிளகாய்த்தூள், எண்ணெய், உப்பு, மிளகாய்த்தூள், முந்திரி, இஞ்சி பூண்டு விழுது, பூண்டு, மஞ்சள் தூள், சோம்பு, ஜீரகம், மிளகு. இப்போ தேவையான பொருட்கள் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி குக் பண்ண போறோம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ரெடி பண்ணி வச்சிருக்கோமா, அதை எப்படி பண்ணோம்னு கேட்கலான்னு பார்த்தேன். எதுவும் ரெடி பண்ணல, சும்மா சாப் பண்ணி அந்தந்த இன்க்ரீடியன்ட்டை அப்படியே வச்சிருக்கோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஃபேன் வச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டோம். எண்ணெயில் ஜீரகம், சோம்பு இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கட் பண்ண ஆனியன்ஸ் இருந்துச்சு, அதை போட்டோம். அதை போட்டதுக்கு அப்புறம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அரைக்க வேண்டிய வேலைகள் இருந்துச்சு. ஸோ தேவையான அளவுக்கு தேங்காய், தேவையான அளவுக்கு பூண்டு அண்ட் மிளகு இது மூணுத்தையும் போட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் ஆக்கிக்கணும். ஸோ ஃபைனாக பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த கடாயில் வெங்காயம் வதங்கியிருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போடுறோம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு தக்காளி தேவையான அளவுக்கு போட்டு அதுக்கப்புறம் உப்பு அண்ட் முந்திரி பருப்பு இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா ஃபைனாக குக் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சிக்கனை எடுத்து அதை ஆட் பண்ணுறோம். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் அண்ட் மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் போட்டு தண்ணியும் தேவையான அளவுக்கு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு வேக வச்சிடணும், உப்பை சரி பார்த்துட்டு. ஸோ நல்லா சிக்கன்லாம் வெந்து தண்ணியெல்லாம் கெட்டி ஆகி நல்ல கன்சிஸ்டன்சியில் வரும்போது ஓகே ஒன்ஸ் ரெடிங்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ அரைச்சி வச்சுருந்தோம்ல இந்த விழுது, தேங்காய், அதுக்கப்புறம் மிளகு அண்ட் பூண்டு இது மூணுத்தையும் அரைச்சி வச்ச விழுதையும் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு இந்த விழுதோட பச்சை வாசனை போற அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கருவேப்பிலை, மறுபடியும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா ஒரு 2 minutes குக் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்க செஞ்ச இந்த சிம்பிள் சிக்கன். நார்மல் ஃபேமிலி கூட எல்லாமே செய்யலாம். ஏன்னா கொஞ்சம் ரிச் ஃபேமிலினா அது இது நிறைய இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கணும். இது வந்து சாதாரண குடும்பத்தில் கூட செய்யலாம், டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு ஆனியன் போட்டு இது டொமேட்டோ போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய் அரைச்சி ஊற்றி பூண்டு போட்டு செஞ்சது சார். கரெக்ட் தான் மேம். நீங்க கேட்ட உடனே என்ன பேசுறதுன்னு தெரியாம பதட்டத்துல டப்பிங் சீரியல்ல பேசுற மாதிரி சீரியல்ல பேசுற ஒரு டைலாக் ஒன்னா இருக்கும், வர டைலாக் வேற மாதிரி இருக்கும். அது மாதிரி எல்லா குடும்பத்திலயும் செய்யலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ மேம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ரெசிபி, இது நீங்க எல்லா குடும்பத்திலயும் செய்யலாம், எப்ப வேணா செய்யலாம் அப்படிங்கறத அவங்க சொல்ல வராங்க. ஓகே, ஒன்னும் பதட்டமா இல்லையே? ஓகே. பலாப்பழ இலை அடை. ஆமா. ஓகே ஓகே. கொழுக்கட்டை, இலை அடை எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒண்ணுதான். ஓகே, பலாப்பழ கொழுக்கட்டைன்னு சொன்னாலும் சரி, இலை அடைன்னு சொன்னாலும் சரி, ரெண்டும் சேம் தான் அப்படின்னு இருக்காங்க. ஓகே, இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துட்டு அப்படியே குக் பண்ணிடலாமா? பலாப்பழம், அரைத்த பலாப்பழம், நாட்டு சர்க்கரை, நெய், சர்க்கரை, உப்பு, தேங்காய் துருவல், அரிசி மாவு, ஏலக்காய். ஸோ எல்லாம் தேவையானது சொல்லியாச்சு. இப்போ அரிசி மாவு மட்டும்தான் கொஞ்சம் அதிகமா எடுத்திருக்கோம். ஆமா, ஏன்னா நம்ம கொழுக்கட்டை பண்ண போறோம். இது தேங்காய் மத்த இன்கிரீடியன்ட் எல்லாமே உள்ள பூரணமா வைக்க போறோம். அதான் ஓகே. அப்போ வந்து நமக்கு எப்படி கொழுக்கட்டையும் அப்படியே தான் செய்யணும். அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பிடிச்ச கொழுக்கட்டையா கொழுக்கட்டை கிடையாது. ஓகே ஃபைன், சூப்பர். அப்ப வேலை கொஞ்சம் அதிகமா தான் இருக்க போது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி பலாப்பழத்தை அரைச்சி வச்சிருக்கோம்ல, அதை எப்படி அரைச்சி வச்சிருக்கோம்னு சொல்லுங்க. எதுவுமே நம்ம போடல, வெறும் பழத்தை வந்து சீடை எடுத்துட்டு அந்த நார்லாம் சொல்லுவாங்களா அதெல்லாம் எடுத்துட்டு வெறும் பியூரி மட்டும் எடுத்து வச்சிருக்காங்க. ஓகே, அவ்வளவு. மற்றது கட் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, ஃபைன். ஸோ முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு நெய் வானலியில விட்டு அந்த நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் அதுல அரைத்த பலாப்பழ விழுது, நாட்டு சர்க்கரை இது ரெண்டுத்தையும் போட்டு
நல்லா கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணணும். குக் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு தண்ணி விடுறோம். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு அரிசி மாவை போட்டு கைவிடாமல் கலரணும். ஸோ இதை ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் திருப்பி ஒரு வானலியில் தேவையான அளவுக்கு நெய் விட்டு, நெய் நல்லா சூடானதும் அதில் நல்லா சாப் பண்ண பலாப்பழத்தை வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பீசஸை போட்டு அதை ரெடி பண்ணுறோம். அதில் தேவையான அளவுக்கு துருவிய தேங்காய் போடுறோம். தேங்காயும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உங்கள் வாசனைக்கு ஏற்ப நீங்கள் ஏலக்காய் பவுடரை போட்டுட்டு தேவையான அளவுக்கு சர்க்கரை, தேவையான அளவுக்கு ப்ரௌன் சுகர், இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு குக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியும் போது ஒரு பிஞ்ச் சால்ட்டை ஆட் பண்ணி இந்த பூர்ணத்தை நம்ம முடிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இட்லி குக்கர் சூடாகிற கேப்பில் இலை இருக்கும் இல்லையா, நம்ம வாழை இலையில தான் இதை மடித்து வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால வாழை இலையை நல்லா லைட்டாக சூடு காட்டணும். சூடு காட்டினதுக்கப்புறம் நம்ம அவுட்டருக்கு ரெடி பண்ண அந்த அரிசி மாவு அண்ட் அந்த விழுதெல்லாம் போட்டு ரெடி பண்ண அந்த மாவை எடுத்து அடை மாதிரி தட்டிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் நடுவில் நேராக பூர்ணத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இலையை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை அப்படியே நமக்கு இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்கள் செஞ்ச இந்த பலாப்பழ இலை அடை ஆர் பலாப்பழ கொழுக்கட்டை. பலாப்பழ இலை அடை. ஆமா, பலாப்பழ இலை அடை. எதுக்கு இதை சூஸ் பண்ணீங்க? இல்ல ரெகுலராகவே கொழுக்கட்டைனாலே பூரணம் மட்டும் வச்சு போடுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா பலாப்பழம் ஃபுல்லாவே பேஸ்ல இருந்து, அதாவது மாவுல இருந்து உள்ள இருக்க பூர்ணம் வரைக்குமே நான் பலாப்பழத்தை யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கும். ஐஸ்வர்யா, அந்த பலாப்பழ ஹல்வா இதை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. எங்க கண்டுபிடிச்சிங்க, எங்க கத்துக்கிட்டீங்க? நார்மலா சமைக்கும் போது யூடியூப்ல பார்க்கும்போது. சூப்பர். ஓகே, அப்ப இந்த பலாப்பழ ஹல்வாக்கு நம்ம என்னென்ன தேவைங்கிறத சொல்லிட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? நாட்டு சர்க்கரை, அரைத்த பலாப்பழம், தேங்காய் துருவல், கார்ன்ஃப்ளோர், உப்பு, நெய், முந்திரி, ஏலக்காய், நறுக்கிய பலாப்பழம். ஓகே, இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துட்டோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு திக்னஸுக்கு கார்ன்ஃப்ளோர் மட்டும்தான் வச்சிருக்கோம். ஃபைன். மற்றது எல்லாமே நம்ம துருவி வைக்கிறது. அண்ட் அரைத்த பலாப்பழம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதை என்ன பண்ணி அரைச்சிருக்கோம்? அதாவது வேக வச்சா இல்ல அப்படியே எடுத்து மிக்ஸில் அப்படியே எடுத்து போட்டு அரைச்சிருக்கோம். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ அப்படியே எடுக்கிறோம், தேவையான அளவுக்கு போடுறோம், அரைக்கிறோம், முடிச்சிடும். இந்த நறுக்கிய பலாப்பழம் நம்ம சும்மா கார்னிஷ் பண்ணி பைட் பண்ணி. இப்போ என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் பேன் எடுத்து இந்த முந்திரி, நறுக்கின பலாப்பழம், தேங்காய் துருவல் இதெல்லாம் சாட்டே பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகே, ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு நெய் விட்டு, நெய்யில் நம்ம பலாப்பழத்தை கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அதை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதே நெய்யில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா முந்திரியை போட்டு வறுத்து வச்சு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் துருவிய தேங்காவை போடுறோம். ஸோ துருவிய தேங்காவை போட்டதுக்கப்புறம் அதையுமே வறுத்து தனியாக வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் கடாயில் தேவையான அளவுக்கு நெய் விட்டு பலாப்பழத்தை அரைச்சி வச்சிருந்தோம்ல அதை ஆட் பண்ணுறோம். ஸோ அது நல்லா நமக்கு ஒரு பச்சை வாசனை போய் குக் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அந்த சர்க்கரை கூடயே பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு ஏலக்காய் தூளையும் ஆட் பண்ணிட்டு ஒரு பிஞ்ச் சால்ட்டையும் ஆட் பண்ணிட்டு இதெல்லாம் நமக்கு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதாவது அந்த ஹல்வாவோட பதம்பாங்களா அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அப்போ சிம் பண்ணிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் எடுத்து அதில் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்லரி ரெடி பண்ணணும். ஸோ ரெடி பண்ணி இங்கே இந்த ஹல்வா ரெடி ஆகிட்டே இருக்கும்போது இதையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு திக்னஸ், ஒரு கிளாசி ஃபீல் வரும் இல்லையா, அப்படி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 2 விஷயம் பண்ணுறோம். கொஞ்சம் நெய் தேவையான அளவுக்கு போட்டு, ஏன்னா ஹல்வா அப்படின்னாலே நெய் தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால நெய்யோடு சேர்த்து நம்ம இந்த கார்னிஷுக்கு தனித்தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல கட் பண்ண வறுத்த பலாப்பழம், அதுக்கப்புறம் வறுத்த முந்திரி அண்ட் வறுத்த தேங்காய் துருவல், இது 3த்தையுமே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த வறுத்த 3 விஷயங்களையுமே முந்திரி, பலாப்பழம் அண்ட் தேங்காய் துருவல் இது 3த்தையுமே கார்னிஷ்க்கு வச்சிருக்கோம். அவ்வளவுதான். எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், அதனால பலாப்பழத்தை வச்சு ஒரு அல்வா பண்றேன். சரி, ஓகே. ஸோ கிளிப் லாக் கண்டெய்னர்ஸ் இருக்கு. இதை நீங்க டிஃபின் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல கண்டெய்னர்ஸா கிச்சன்ல யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பேக் ஆஃப் 3 கிளிப் லாக் கண்டெய்னர்ஸ் யாருக்கு போக போகுது? அதாவது கான்சலேஷன் அல்லது 4வது பரிசு.
இது 4th ப்ரைஸ் வந்து நம்ம சிக்கனுக்கு அவங்களுக்கு கொடுத்துருவோம். சிம்பிள் சிக்கன் ஆமா, சிம்பிள் சிக்கனுக்கு. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு கிஃப்ட் ஹேம்பர். கங்க்ராட்ஸ். மறுபடியும் பாத்தீங்கன்னா அகைன் ஏர் டைட் கண்டெய்னர்ஸ், சீ த்ரூ கண்டெய்னர்ஸ், பேக் ஆஃப் 3. இது வந்து 3வது பரிசு. ஸோ இந்த வாரம் 3வது பரிசு இது யாருக்கு போக போகுது? 3rd ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம அல்வா கொடுத்துருவோம். ஓகே, பலாப்பழ ஹல்வா. ஆமா. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு 3வது பரிசு. கங்க்ராட்ஸ். 2வது பரிசு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் கெட்டில் இருக்கு. ஸோ இந்த வாரம் 2வது பரிசு யாருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா முதல் பரிசும் தெரிஞ்சிடும். ஸோ 2வது இப்ப யாருக்குன்னு பார்த்துடலாம். 2nd ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம இது பிரேக்ஃபாஸ்ட் கார்லிக் பட்டர் எக். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு 2வது பரிசு எலக்ட்ரிக் கெட்டில். கங்க்ராட்ஸ். முதல் பரிசு மிக்சர் கிரைண்டர் இருக்கு. அந்த ரெசிபி செய்யும் போதே தெரியும், டேஸ்ட் பண்ணும் போதே தெரியும் இந்த வாரம் கண்டிப்பா அவங்களுக்கு தான் போகுதுன்னு. அது அவங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஏன் அப்படின்னா ரெசிபியை டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஸோ பலாப்பழத்தை பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் யார் வேணா சாப்பிடலாம் நான் சொல்லியிருப்பேன், அது உண்மைதான். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள்ல இந்த வாரம் உங்களுக்கு முதல் பரிசு மிக்சர் கிரைண்டர். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. ஸோ ரெசிபியை பண்ணா சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான்லாம் நினைப்பேன். ஆனா இங்கே இவங்க வராங்களே, இவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டு அதிரடியா தூளா இருக்கணும்னு சொல்லணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி நம்ம வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே சொல்லலாம். ஆனா ஒருத்தரை விட இன்னொருத்தர் பெட்டரா இருக்கும்போது அதுதான் இந்த கான்டெஸ்ட்னு சொல்லலாம். யாருக்கு அந்த முதல் பரிசு போகுதுங்கிறது தெரியும். ஸோ இப்போ நம்ம 4வது பரிசுல இருந்து வருவோம். சிம்பிள் சிக்கன்ல என்ன குறையா இருந்துச்சு? உங்களுக்கு சிக்கன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகே. ஆனால் உங்களோட மசாலாஸ் வந்து இன்னும் அந்த டொமேட்டோ வந்து இந்த ஃப்ளேவர் அப்படியே தான் இருக்கு. எப்படி சொன்னால் அந்த பச்சை ஸ்மெல் இருக்குல்ல, நம்ம டொமேட்டோ அதுக்கும்போது அந்த பச்சை ஸ்மெல் அப்படியே இருக்கு. மசாலாவும் அப்படியே தான் இருக்கு. ஆனால் சிம்பிளாக பண்ணோன்னா பண்ணலாம். கொஞ்சம் அந்த ஸ்மெல்லாக போச்சுன்னா இன்னும் சிக்கன் நல்லா இருக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் செக் பண்ணிக்கோங்க, ஸ்மெல் பண்ணி பாருங்க. நீங்கள் குக் பண்ணும்போதே பாருங்க, அதனால லைட்டாக அந்த ஸ்மெல் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் வெந்துச்சா இல்லை இதாகிச்சான்னு. ஓகேங்களா? ஓ, மசாலா கொஞ்சம் ராவா இருக்கு. ஆமாம், கொஞ்சம் குக்கிங் தேவை. ஏன்னா அந்த டொமேட்டோவும் இன்னும் அப்படியே அந்த ராவா தான் இருக்கு. அந்த பச்சை ஸ்மெல் அப்படியே தெரியுது இன்னமும். ஓகே, ஃபைன். அண்ட் அடுத்து வந்து பலாப்பழ ஹல்வா. அவங்களுக்கு ஏதாவது நம்ம பலாப்பழம் ஓகே, எல்லாமே நார்மல் நல்லா தான் இருந்தது. ஸ்வீட்னஸ் எல்லாமே ஓகே, இந்த ஃப்ளேவர் ஓகே. கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுன்னா நல்லா இருக்கும். நல்லா இன்னும் கொஞ்சம் நிறைய நெய் ஆட் பண்ணியிருந்தாலும் நல்லா இருக்கும் எனக்கு. ஓகே, கன்சிஸ்டன்சில கொஞ்சம் அங்கே குறையா சொல்லுங்க என்னென்ன எல்லாம் சொன்னாதான் எங்களுக்கும் தெரியும். நீங்க என்னம்மா நல்லா சமைச்சிட்டு பேச மாட்டேனாலாம், காஞ்சி போனதை வதங்கி போனதா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு பேசுற ஆளு என்னம்மா நீங்க. சரி, ஓகே, எனிவே சமைச்சு முடிச்சிட்டோம். அவர் உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டாரு, சந்தோஷம். அண்ட் செகண்ட் பிரைஸ் கார்லிக் பட்டர் எக். கார்லிக் பட்டர் எக் வந்து ஓகே, சூப்பராக நல்லா தான் மேம் வந்தது. எல்லாமே ஓகே. அந்த எக் குக் ஆனது, அந்த ஸ்க்ரம்பிள் எக் மாதிரி குக் ஆகிருந்தது எல்லாமே ஓகே. கொஞ்சம் பட்டர் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கினா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா பட்டர் ஓவராக இருக்குது. உங்களுக்கு அந்த ஷைனஸே தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த பட்டரோட ஃப்ளேவர் நீங்கள் ஈட் பண்ணும்போது அந்த பட்டரோட ஃப்ளேவர் அந்த பட்டர் தெரியக்கூடாது. இப்போ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்னு போகும்போது பட்டர் வந்து கம்மி பண்ணிக்கணும், சரிங்களா? மற்றபடி எல்லாமே சூப்பர். ஓகே, ஃபைன். ஸோ அடுத்து வந்து கரெக்ஷன் இருக்கா இல்லை அல்டிமேட்? ஓகே, ஃபைன். ஓகே, இவங்கள என்ன சின்னதான், மைன்யூட் தான். இந்த மேலே செல்லு இருக்குல்ல, அது மட்டும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் நல்லா இருக்கும், சரிண்ணா? ஆமாம், கொஞ்சம் ட்ரையாக இருந்தது. நீங்கள் ஓவர் குக் பண்ணியிருக்கீங்க. உள்ள ஃபில்லிங் ஓகே, ப்ளஸ் மேலே இருக்க அந்த ஷெல் மட்டும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்கும். கொஞ்சம் முன்னாடியே எடுத்துருக்கணும் டைமிங்க்கு, அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாம் சூப்பர். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நமக்கு வந்து சிக்கன்ல அவங்க சிம்பிளா செஞ்சிருக்காங்க சார். அவங்க செஞ்சதே சிம்பிள், ஆனா இன்கிரீடியன்ஸ் நிறைய போட்டிருக்கோம். ஓகே, நீங்க வந்து நம்ம மக்களுக்கு ஒரு சிம்பிள் சிக்கன் அப்படின்னா என்ன? இப்போ நாங்கள் சிம்பிளா பண்ணோம் ஒன்றும் இல்லை மேம். எல்லாமே மசாலாஸ் போட்டுட்டு சும்மா ஒரு 4 முந்திரி இல்லை ஒரு 10 கொஞ்சம் வேர்க்கடலை, ஒரு 100 கிராம்ஸ் வேர்க்கடலை லைட்டாக மிக்ஸ் பண்ணி அரைச்சி போட்டு மிக்ஸ் பண்ணால் அந்த ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் மேலே வந்து இந்த ஆனியன்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்கலாம். இதை பொறுத்த வரையும் பரவாயில்லையே. சிக்கன்ல வேர்க்கடலை நெக்ஸ்ட் டைம் நீங்க ட்ரை பண்றீங்க, அரைச்சி ஊற்றினா சூப்பராக இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ வேர்க்கடலையோட ஃப்ளேவர் அரைச்சி ஊற்றினா சூப்பராக இருக்கும் அப்படின்னு இருக்காரு. அண்ட் நம்ம வந்து அதை கரெக்டாக தான் பண்ணோம் சார். நாங்கள் அந்த ஹல்வாக்கு ஏதாவது சொல்லுங்க சார். என்ன பண்ணாலும் ஹல்வாவோட கன்சிஸ்டன்சி கடைசி வரைக்கும் வரவே மாட்டேங்குது. ஹல்வா என்னன்னா, நீங்க குக் பண்றீங்கல்ல, ரொம்ப ஃபாஸ்டாலாம் குக் பண்ணக்கூடாது. அது ஸ்லோவா மிக்ஸ் பண்ணி, எப்படி மிக்ஸ் பண்ணோம்னா, இப்போ எதாவது பாத்திரம்னா இப்படி மிக்ஸ் பண்ணி ரிவர்ஸ் எடுத்துட்டு வரணும். இப்படியே போயிட்டு போனாங்க ஒரு சில பேர். அது வந்து ஸ்டார் போடுவானுங்க,
காரில் கீர் போடுற மாதிரி போடும். அது ஸ்லோவாக குக் பண்ணும்போது தான் அதோட இது வந்துடும் அல்வாவை பொறுத்த வரையும். சரிங்களா? ஆனா இவங்க இன்னைக்கு அவ்வளவு ஸ்லோவா தானே பண்ணா, அப்படி இன்னும் வரல. ஏன்னா அவ வந்து டெம்பரேச்சரையும் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, டெம்பரேச்சர் ஓவர் டெம்பரேச்சர் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஏன்னா அது அடி பிடிக்கும் போது கூட அது ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அல்வாவை பொறுத்த வரையும். ஏன்னா ஃப்ரூட்ஸில் அது சீக்கிரமாக உங்களுக்கு ட்ரை ஆகிடும், இன்னும் தீஞ்ச ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸ்லோ பாயிலிங் வச்சு அழகாக குக் பண்ணாவே உங்களுக்கு அந்த அல்வா கன்சிஸ்டன்சி வந்துடும் உங்களுக்கு. ஓகே.